ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் கட் குர்த்தி கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் தேவைப்படுது அப்படின்றத நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மேலே ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஹாஃப் ஷோல்டர் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவில் நெக் லென்த் அப்படின்றது நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஃப்ரண்ட் இல்லைனா பேக் இந்த ரெண்டுதில் எந்த நெக் வந்து நம்மளுக்கு டீப்பாக இருக்கோ அதை தான் இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ எனக்கு அப்படி அப்ளை பண்ணும்போது 6.75 வந்தது. ஸோ அந்த 6.75 நான் இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ரெடி ஷோல்டர் வேல்யூவை நம்ம மார்க் பண்ணிக்கணும். எனக்கு வந்து 2.75 இன்ச்சஸ் ரெடி ஷோல்டர் தேவைப்படுது. ஸோ அது கூட நான் 1 இன்ச் சேர்த்து 3.75 இன்ச்சஸாக மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம எதுக்காக 1 இன்ச் சேர்த்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஷோல்டர் மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் போயிடும். அதுக்கப்புறமா நெக் மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் போயிடும். அதனால தான் அந்த 1 இன்ச்சை நம்ம ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக நம்ம செஸ்ட் லைனை மார்க் பண்ணிக்கலாம். இதுக்குமே ஒரு ஃபார்முலா இருக்குது. உங்களோட அப்பர் செஸ்ட் வேல்யூவை 6ஆல் டிவைட் பண்ணி 0.25 இன்ச்சஸ் ஆட் பண்ணிவிட்டு வர ஆன்சரை மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வெயிஸ்ட் லைனை மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 15 இன்ச்சஸில் வெயிஸ்ட் லைன் இருந்தது. ஸோ அது கூட நான் 1/2 இன்ச் சேர்த்து 15.5 இன்ச்சஸில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா என்னோட சைட் ஸ்லிட் வந்து 22 இன்ச்சஸில் வருது. ஸோ அது கூடயுமே நான் ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 22.5 இன்ச்சஸில் இன்னொரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 பாயிண்ட்லையுமே நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா என்னோட ஹாஃப் ஷோல்டர் வேல்யூவை என்னோட செஸ்ட் லைனில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு 6.75 இன்ச்சஸ் வந்தது இல்லையா? ஸோ அதை நான் என்னோட செஸ்ட் லைனில் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போது இந்த 2 பாயிண்ட்டுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம லைன் போட்டுக்கிறோம். இப்போது இந்த லைனில் மேலேருந்து ஒரு 0.25 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கணும். இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து நம்மளோட நெக் விட்த் வரைக்குமே நம்ம ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் கொடுக்குறோம். இதுக்கு பேர் தான் ஷோல்டர் ஸ்லோப். நம்ம 0.25 இன்ச்சஸ்க்கு ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்து மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்லோப்லேருந்து செஸ்ட் லைன் வரைக்கும் இன்ச் டேப்பை வச்சுட்டு அதோட சென்டர் பாயிண்டில் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக நம்ம செஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி என்னோடய செஸ்ட் ரவுண்ட் கூட 3 இன்ச்சஸ் லூசிங் கொடுத்து அதை 4ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சரை மார்க் பண்ணியிருக்கேன். 1.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு என்னோட வெயிஸ்ட் ரவுண்டை நான் மார்க் பண்ணிக்கிறேன். வெயிஸ்ட் ரவுண்ட் கூட 2 இன்ச்சஸ் லூசிங் கொடுத்துட்டு அதை 4ஆல் டிவைட் பண்ணி நான் மார்க் பண்ணியிருக்கேன். 1.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி என்னோட ஹிப் ரவுண்ட் கூட 3 இன்ச்சஸ் லூசிங் கொடுத்துட்டு அதை 4ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். 1 இன்ச் மட்டும் நான் இங்கே சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக நம்ம கீழே பாட்டமோட சர்க்கம்ஃபரன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். நான் என்னோட செஸ்ட் ரவுண்ட் வந்து 10.5 இன்ச்சஸ் கொடுத்துருந்தேன். அது கூட 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணி 12.5 இன்ச்சஸாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். நான் பேக்கில் டாட் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அதனால் என்னோடய வெயிஸ்ட் ரவுண்டில் ஒரு 1/2 இன்ச் நான் எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இதிலிருந்து 1.5 இன்ச்சஸ் நான் சீம் அலவன்ஸ் கொடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எல்லா பாயிண்ட்ஸையுமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணிக்கணும். அதுக்கு முதல்ல இந்த ஆர்ம் ஹோல் கிராஸ் மார்க் எவ்வளோ வைக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். உங்களோட செஸ்ட் ரவுண்டை 24ஆல் டிவைட் பண்ணிக்கணும். எனக்கு வந்து 1.6 வந்தது. அதை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த 3 பாயிண்ட்ஸையுமே நம்ம கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கர்வ் ஷேப் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அதுக்கு மேலே ஷோல்டர் ஜாயினுக்காக ஒரு 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கணும். அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம உள்ளே தள்ளி சுற்றி நம்ம இன்ச் டேப்பை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி நம்மளுக்கு கரெக்டாக அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வருதா அப்படின்னு செக் பண்ணணும். எனக்கு கரெக்டாக 9.5 இன்ச்சஸ் வந்துருச்சு. உங்களுக்கு 9.5 வரலை, 9 இன்ச்சஸ் தான் வருது அப்படின்னா இந்த லைனை ஒரு 1/2 இன்ச் கீழே தள்ளி நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம இங்கே என்ன ப்ராசஸ் பண்ணோமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சப்போஸ் 10 இன்ச்சஸ் வந்தது அப்படின்னா இந்த லைனை 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கர்வை ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த கர்வ்லேருந்து இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட ஆர்ம் ஹோல் கர்வை யூஸ் பண்ணி நம்ம இங்கே ஒரு கர்வ் ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். மாதிரி நம்ம ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நம்ம மெஷர் பண்ணிட்டே வரணும். அதே 9.5 இன்ச்சஸ் நம்மளுக்கு எங்கேயுமே வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். எனக்கு வந்து 9.75 கிட்டக்க வருது. ஒரு 0.25 இன்ச்சஸ் எக்ஸஸா வந்தால் பிரச்சனை கிடையாது. நம்ம இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பேக் பார்ட்டில் டாட் மார்க் பண்ணலாம். வெயிஸ்ட் லைனில்
ஃபோல்டட் சைட்லேருந்து 4 இன்ச்சஸ்க்கு நான் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது அங்கேருந்து மேலே 5 இன்ச்சஸில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கீழேயுமே 5 இன்ச்சஸில் இன்னொரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த வேஸ்ட் லைனில் 2 சைடுமே ½ இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது டாட்டுக்காக நான் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த எல்லா பாயிண்ட்ஸையுமே நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நான் கட் பண்ண லைனிங் ஃபேப்ரிக்கை என்னோடய மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சுட்டு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லீவோட லென்த்தை மார்க் பண்ணிடலாம். நம்ம ஸ்லீவ் லென்த்லேருந்து 1லேருந்து 1½ இன்ச்சஸ் ஆட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் நம்ம கேப் ஹைட்டை மார்க் பண்ணணும். இதுக்கு செஸ்ட் ரவுண்டை 10ஆல் டிவைட் பண்ணிக்கணும். எனக்கு வந்து 3.9 வந்தது. ஸோ நான் 4 இன்ச்சஸாக இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இங்கே ரஃபாக ஒரு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஆர்ம் ஹோல் கர்வ் மார்க் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு ஆர்ம் ஹோலோட ரவுண்ட் மெஷர்மெண்ட் வேணும். அந்த ரவுண்ட் மெஷர்மெண்ட் கூட 1 இன்ச் நம்ம ஆட் பண்ணி அதை 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். எனக்கு வந்து 9.5 வந்தது. ஸோ அதை வந்து நான் இந்த ஃபோல்டட் எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து ஸ்லாண்டிங்காக அந்த கேப் ஹைட்டில் நம்ம 9.5 எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கணும். இது குர்த்தி அப்படிங்கிறனால நான் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் கூட 1 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே ப்ளவுஸ் அப்படின்னா 0.75 இன்ச்சஸ் நீங்கள் ஆட் பண்ணி அதை 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இப்போது இதோட சென்டரில் நம்ம ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டு இந்த 2 பாயிண்ட்ஸையுமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதை 3 பாயிண்ட்ஸாக பிரிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அந்த ஃபோல்டட் சைட்லேருந்து அந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் இன்ச் டேப்பை வச்சுட்டு அதோட சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த லாஸ்ட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் இன்ச் டேப்பை வச்சுட்டு அங்கே ஒரு சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த செகண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அங்கேருந்து மேலே ½ இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஃபஸ்ட் பாயிண்டில் மேலேருந்து ஒரு 0.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் தென் தேர்ட் பாயிண்டில் 0.25 இன்ச்சஸ்க்கு கீழே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு பேக்கோட ஆர்ம் ஹோல் கர்வை ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஒரு 1.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 1.5 இன்ச் மார்க், அதுக்கப்புறம் இந்த செகண்ட் பாயிண்டில் நம்ம மேலே ½ இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த பாயிண்ட், அதுக்கப்புறம் இந்த தேர்ட் பாயிண்ட், மூணுமே கனெக்ட் ஆகிற மாதிரி கர்வ் ஷேப் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரா பண்ண கர்வ் வந்து கரெக்டாக நம்மளோட ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு மேட்ச் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணணும். அதுக்கு இந்த கர்வ்லேருந்து ஒரு 0.5 இன்ச் கீழே நம்ம இன்ச் டேப்பை இறக்கி வச்சுட்டு அந்த கர்வ் ஷேப்லேயே அப்படியே இன்ச் டேப்பை மூவ் பண்ணிகிட்டே போகணும். எனக்கு வந்து 9.5 இன்ச்சஸ் வந்திருந்தது இல்லையா, ஸோ அதே 9.5 இன்ச் இங்கே வருதா அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். எனக்கு கரெக்டாக 9.5 இன்ச் மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டோட கர்வை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செகண்ட் பாயிண்ட்லேருந்து கீழே ஒரு ½ இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு மேலே இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு இல்லையா, அங்கேருந்து 1 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த 1 இன்ச் பாயிண்ட்டும் அதுக்கப்புறமா அந்த 0.25 ஃபஸ்ட்டில் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கேருந்து ஜாயின் பண்ணிகிட்டே வந்துட்டு அந்த கீழே ½ இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கே கனெக்ட் பண்ணி அதை அப்படியே அந்த லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் அந்த கர்வை நம்ம எடுத்துகிட்டு போயிடணும். இப்போது இந்த ஃப்ரண்ட்டோட ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ் நம்மளுக்கு அதே 9.5 வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அதே மாதிரி 0.5 இன்ச் நம்ம அந்த கர்வ்லேருந்து இன்ச் டேப்பை கீழே இறக்கி வச்சு மெதுவாக இன்ச் டேப்பை நகர்த்திக்கிட்டே போகணும். எனக்கு இங்கேயுமே கரெக்டாக 9.5 இன்ச் மேட்ச் ஆகிடுச்சு. அண்ட் தென் இந்த பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச் நான் வெளியே சீம் அலவன்ஸ்க்காக கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து கீழே 0.25 இன்ச்சுக்கு நான் ஒரு மார்க் பண்ணி இந்த கர்வை அந்த 0.25 இன்ச்சில் போய் அப்படியே நான் சேர்த்து விட்டுடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் ரவுண்டை நான் மார்க் பண்ணுறேன். எனக்கு வந்து 11.5 இன்ச்சஸ் இருந்தது. ஸோ அதில் பாதியை நான் இங்கே மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ்க்காக இன்னொரு மார்க் பண்ணுறேன். இப்போது இது லாங் ஸ்லீவ் அப்படிங்கிறனால நான் மேலேருந்து 5.5 இன்ச்சஸில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 8.5 இன்ச்சஸில் இன்னொரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது 5 இன்ச்சஸில் என்னோடய ஸ்லீவ் ரவுண்ட் எவ்வளோ இருந்ததோ அது கூட ½ இன்ச் சேர்த்து இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 8 இன்ச்சஸில் என்னோடய ஸ்லீவ் ரவுண்ட் எவ்வளோ இருந்ததோ அதையுமே நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது கீழேருந்து இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ மேலே இந்த இடத்துல இந்த மாதிரி கர்வாக ஒரு ஷேப் நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போது இது வந்து எனக்கு கொஞ்சம் ஃபிட்டடாக வேணும் அப்படிங்கிறனால நான் இப்போ இந்த 2 இடத்துலையுமே மார்க் பண்ணி இங்கே ஒரு ஷேப் கொடுத்துருக்கேன். இதுவே உங்களுக்கு ஸ்லீவ் லூஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் பண்ண தேவையில்லை, அப்படியே நீங்கள் ரஃபாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வெளியே 1.5 இன்ச்சஸ் நான் சீம் அலவன்ஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா, அதை அப்படியே அந்த பாயிண்ட்டுக்கு வெளியே நான் மார்க் பண்ணிகிட்டே போகிறேன். நம்ம இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் பேக்கோட ஆர்ம் ஹோல் கர்வை கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
அதுக்கப்புறமா இந்த கிளாத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டோட ஆர்ம் ஹோல் கர்வையுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்த வீடியோவில் இதோட ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.